வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சேனல் ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் ஃபேன் 7.5 லிட்ரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி பார்த்துக்கலாம், ப்ரெஸ்டீஜ். இப்போ இது என்ன கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்குன்னா, கேஸ்கட்டு பல தடவை வாங்கி போட்டுட்டாங்க. வாங்கி போட்டால் அன்னைக்கு மட்டும்தான் சாப்பாடு செய்ய முடியும், மறுநாள் சாப்பாடு செய்ய முடியல அப்படின்னு. இந்த குக்கருடைய மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 2011 5வது மாதம் 2ஆம் தேதி. அதாவது இந்த பிறந்த வருஷத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆச்சு. 2012 வாங்கியிருந்தாலும் 12 வருஷம். இந்த குக்கரோட ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்துலேருந்து ஒரு 8 வருஷம், மீறி போனால் ஒரு 10 வருஷம் நீங்கள் பயன்படுத்துகிற பொறுத்து இருக்குது. இப்போ இந்த குக்கர் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடக்கூடாது, சரிங்களா? இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிச்சினாலே குக்கர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைமென்ஸ்ட்ரேஷன் இந்த டயா மாறிச்சினாலே உங்களுக்கு ப்ரெஷருடைய அழுத்தம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து விசில் சரியாக வராது. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? மெயின் கரண்டியில் நீங்கள் சாப்பாடு எடுப்பீங்க, எடுத்துகிட்டு இப்படி தட்டுவீங்க. ஏன் தட்டுறீங்க? அதில் சாதம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், கரண்டியில் சாதம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை வந்து இப்படி உதறினா போதும், ஆனால் இப்படியும்பீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த குக்கரில் வந்து காயங்கள் ஏற்படும். இப்போ இந்த காயம் பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன தான் கேஸ்கட் போட்டாலும் கேஸ்கட்டு நிற்காது. ரெண்டாவது, இந்த மாதிரி டான்ஸ் ஆடக்கூடாது. ஏன் டான்ஸ் ஆடுது அப்படின்னா, உங்களுடைய அடுப்பில் வந்து ஹை டெம்பரேச்சர், அந்த வந்து நெருப்பு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக வைக்கிறதுனால, இன்றைக்கி இருக்கிற காலத்தில் வந்து சீக்கிரம் சமைக்கணுங்கிறனால ஹை ஃப்ளேம் வச்சு சமைக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட் விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. 3வது விசில் வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தர் 4 விசில் விடுவாங்க. அந்த 2 விசிலுக்கு மேலே சிம்மில் வச்சுக்கோங்க. சாப்பாடு சூப்பராக பூ மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மேலே உப்பாது. ஒரு 6 மந்த் ப்ரெக்னென்ட் மாதிரி ஒரு லேடி மாதிரி ஆகாது, சரிங்களா? இந்த மாதிரி மேலே உப்பிட்டு வந்தாலே உங்கள் குக்கர் வந்து மேலே வெயிட் வந்து ஒரு சலசலப்போட தான் இருக்கும். அப்போ சீக்கிரமே வெயிட்டோட வெண்ட் வந்து உங்களுக்கு தேயும். இப்போ இந்த வெண்ட்டோட ஹோல்ஸ் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து எழும்பும்போது மறுபடியும் கீழே விழுந்துடும். இப்போ வந்து ஒரு வெயிட் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெயிட் நம்ம போடுறோம். இப்போ போடும்போது உங்களுக்கு விசில் வந்து கடைசி வரைக்கும் மேலே தூக்கும்போது இப்படி விசில் அடங்கணும். அப்போ தான் உங்களுக்கு குக்கர் கண்டிஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். சில குக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதோடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கும். அப்படி ஏன் அந்த சவுண்டு வரதுக்கு காரணம் என்ன ரீசன்? உங்களுக்கு இந்த வெண்ட்டோட ஓட்டை வந்து பெருசாகிடும், உள்ளே வந்து பின்னோட நிப்பலும் தேஞ்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் வந்து ஜம்பிங் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சவுண்டு வந்துச்சுனாலே குக்கர் வந்து அனத்தம் தான். குக்கர் அடைக்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கேஸ்கட் சைடில் வெடிச்சிடும். ஏன்னா இப்போ வர குக்கர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்து இந்த கேப் கொடுத்துருவாங்க, சரிங்களா? இது வந்து விஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் தூக்கல அப்படின்னா குக்கரோட கேஸ்கட் இதில் வெடித்து வந்துடும், ஏர்லாம் வெளியே வந்துடும், குக்கர் வெடிக்காது. அந்த மாடல் இப்போ வந்ததுலேருந்து இப்போ அந்த குக்கர் வெடிக்கிறது, தூக்கி வீசுறது, அந்த பிரச்சனைலாம் வரதில்லை. உங்களுக்கு இந்த வெண்ட்டு வந்து எப்போவுமே தேஞ்சிச்சுன்னா அந்த சவுண்டு வரும். எப்போயுமே உங்களுக்கு லாங்கில் அந்த சவுண்டு வந்தால் தான் குக்கர் நல்லாயிருக்கு. இப்போ அந்த சவுண்டு வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதோட டயா எல்லாமே விரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு ப்ரெஸ்ஸிங்கும் இங்கேயும் ப்ரெஸ்ஸிங், அதாவது எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குன்னு உண்டான கேஸ்கட் போடுவோம். எப்போவுமே ஒரு குக்கர் வந்து 10 வருஷம் ஆச்சுன்னா தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு பிராண்டட் தான் கேஸ்கட் போடணும், பிராண்டட் தான் போடணும், ஒரிஜினல் கேஸ்கட் தான் போடணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் உண்டியில் காசு போடுற மாதிரி தான், இல்லைன்னா குப்பையில் கொண்டு போய் அந்த காசை போட்டு வர மாதிரி தான். தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போச்சுன்னா பிராண்டட் கேஸ்கட் போட்டிங்கன்னா செட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த எல்லாம் உங்களுக்கு விரிஞ்சிடும். இதனுடைய டயாவோட விரிவுகள் வந்து பெருசாகும் போது நீங்கள் என்ன தான் கேஸ்கட் போட்டாலும் நிற்காது. பட் அதுக்குன்னு ஒரு கேஸ்கட் இருக்குது. அது என்ன கேஸ்கட்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜுக்கு வந்து 7.5 லிட்டர்லேருந்து 12 லிட்டர் வரைக்கும் ப்ரெஷர் ஃபேனுக்கு ஒரிஜினல் கேஸ்கட்டு இது தான். இதைத்தான் நான் வாங்கி போடுவேன் அப்படின்னா 10 நாள் நல்லாயிருக்கும், 15 நாள் குப்பையில் தான் தூக்கி வீசுவீங்க. சரி, அதுக்கு பதில் வேறு என்ன சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவிராஜ் கேஸ்கட் இருக்குது. பட்
இதுவும் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் லைஃப். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேஸ்கெட் கம்ப்ளைண்ட் வரும். இது வந்து நல்லா இருக்கிற குக்கருக்கு போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 மந்த்ஸ்லேருந்து ஒரு 5-6 மந்த் வரைக்கும் வந்துடும். அப்போ இந்த குக்கரும் இதுக்கு செட் ஆகாதா, இந்த கேஸ்கெட்டும் செட் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நான் வந்து செட் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். சார் வேறு என்ன போடலாம்? இந்த கேஸ்கெட் தான் ஃபஸ்ட் கிளாஸ் மயூர் கேஸ்கெட்டு. நீங்கள் வந்து இது பிராண்டட்னா இதுனா பிராண்டட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து வந்த கம்பெனி. உங்கள் குக்கருக்கு வயசாகி போச்சுன்னா நீங்கள் இதை தான் போட்டுக்கணும். இந்த கேஸ்கெட்டு என்னுடைய கஸ்டமர் இங்கே 1 வருஷம் ஆச்சா இன்னும் கேஸ்கெட் மாற்றாம வச்சுருக்காங்க. நானே ஸ்டன் ஆகிட்டேன். 1.5 வருஷம் ஆக போகுது தம்பி, இப்போ தான் நான் கேஸ்கெட் மாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த டயா உங்களுக்கு வந்து விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கேஸ்கெட் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாமே எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லைலான் சுற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காடி கரெக்டாக இந்த இதில் வச்சுக்கிட்டு இந்த சுற்றி வச்சு அந்த பக்கம் 2 தட்டு, இந்த பக்கம் 2 தட்டு, சரிங்களா? ரொம்பவும் தட்டி வளைச்சிட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸிங் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த வெண்ட்டை நம்ம மாற்றணும். இப்போ இதை மாற்றிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கருக்கு வந்து நீங்கள் வயசு வச்சு கழட்டுறீங்க, எனக்கு வந்து வயசெல்லாம் என்கிட்ட கிடையாது, இந்த வயசுக்கு பதிலாக வேறு என்ன டூல் நான் வச்சு நான் கழட்டலாம், ஏன்னா கட்டிங் பிளேடை வச்சு நான் கழட்டினேன்னா எனக்கு செட் ஆகிறது இல்லைன்னு. அதுக்கு தான் டஃபாரியாவில் வந்து கிரிப் லையர்னு சொல்லி நமக்கு இது வருது. இதை ரிலீஸ் ஆகிக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வாய் வந்து டைட் ஆகும், தெரியுதுங்களா? இதை லூஸ் பண்ண வாய் விரியும். அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வெண்ட்டை வந்து இதில் பிடிச்சிக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு வச்சிங்க, அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிக்கும், பக்காவாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. இதை ரிலீஸ் பண்ணணுன்னா இதை அமுத்துனீங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கும், மறுபடியும் அமுத்துனீங்கன்னா லாக் ஆகிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 12-13 டியூப் ஸ்பேனர் வச்சு இந்த வெண்ட்டை நம்ம கலட்டலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெண்ட்டை நம்ம கலட்டிட்டோம். இது வந்து குக்கருக்கு மட்டும்தான் யூசேஜ் அப்படின்னா கிடையாதுங்க. எல்லா பர்பஸ்க்குமே இது நம்ம யூஸ் தான். இது அதாவது ஒரு எல்பிஜி ஸ்டவ் கீழே வந்து ஒரு நட்டு வந்து டைட் பண்ணணும், ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட உதவி தேவையில்லை, இது போதும். இதோட உதவி இருந்தால் நீங்கள் ஒருத்தராக எல்லாமே வேலை பண்ணிக்கலாம். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா 690 என்னமோ வருது. நான் வந்து டஃபாரியா கம்பெனிலே வாங்கினேன். ஈரோட்டில் வந்து ஜோதி ஏஜென்சின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து அவங்க பெல்ட்டு, அந்த ஃபென்னர் கம்பெனியோட பெல்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்ககிட்ட A to Z எல்லா டூல்ஸுமே இருக்குது. நான் மோஸ்ட்லி அங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதுவும் நான் அங்கே தான் வாங்கினேன். டஃபாரியா நல்ல ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி. இப்போ நம்ம புது வெண்ட்டு நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். புது வெண்ட்டு போட்டுட்டு இந்த அலுமினிய வாசரை மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ இது டைட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். இதில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடியில் கரெக்டாக வச்சு கிரிப் லேயரில் பிடிச்சி டைட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு வயசில் வச்சு நீங்கள் டைட் பண்ணால் என்ன ஒரு கிரிப் இருக்குமோ அதே ஒரு கிரிப்னஸ் இருக்கும், பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குக்கரோட வேலை முடிஞ்சு, மேலோட பாட்டத்தோடது முடிஞ்சிச்சு, டாப்போட வேலை முடிஞ்சு. இப்போ பாட்டத்தோட வேலை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது அடியோடது. ரெண்டாவது இதோட கைப்பிடி நம்ம போட்டுக்கலாம். இதோட கைப்பிடி பார்த்திங்கன்னா இதுதான்
இப்போ நமக்கு கைப்பிடி பக்காவாக போட்டுட்டோம். இப்போ நமக்கு இந்த மூடியோட வேலை முடிஞ்சு. இப்போ அடி குக்கரோட பாட்டத்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து மேலே உப்புன மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். மட்டமான இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு மொட்டமாக வந்துருச்சு. இப்போ இந்த குக்கரு டான்ஸ் ஆடாது. ரெண்டாவது இதை வந்து நம்ம ஃபைல் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஃபைல் இருந்தால் ஃபைல் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மிஷினில் வந்து பஃப் பண்ண போகிறேன். எப்படி பஃப் பண்ணுறது மிஷினில் பார்க்கலாம். இப்போ மிஷினில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கம்பி பிரஷ் போட்டிருக்கேன். என்னுடைய டேபிள் ட்ரில் மிஷினு. இப்போ மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ப்ரஷ் வச்சு பண்ணதுனால ஃபுல்லாக ஷைனிங் ஆகிரும், நீட்டாக அருமையாக இருக்கும். எந்த இதுவுமே எந்த ஒரு இது இல்லாமல் பக்கம் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கேஸ்கெட் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு பிசுறுமே இருக்காது, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெண்டும் இல்லை, எல்லாமே நீட்டாக இருக்குது, கரெக்டாக பஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேஸ்கெட் போட்டு அடுப்பில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கேஸ்கெட் ஓப்பன் பண்ணி அடுப்பில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ வருது, பிளாக்கோட ப்ளூ கொஞ்சம் கனம் ஜாஸ்தி. ஏன்னா இது ஒரு திக்னஸ், கேஸ்கெட்டோட திக்னஸ் ஜாஸ்தி, லைஃபும் நமக்கு ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து குக்கர் ஏர் வெளியே போகுதா போகலையா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி அப்படின்னா இதை மேலே தூக்கி விசில் அடைச்சி பிடிச்சிக்கிட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு சவுண்டு ஒன்று வரும், சவுண்டு வந்துச்சுன்னா நல்லா இருக்குது. எப்பவுமே இந்த வெண்ட்டை மேலே அடைச்சிக்கிட்டு 1 2 3 லாக் பண்ணிட்டு இந்த வெண்ட்டில் ஒரு சவுண்டு, ஏர் சவுண்டு வரும். சரிங்களா? சவுண்டு வந்துச்சுங்களா? உங்களுக்கு கேட்டிருக்குமான்னு தெரில, அந்த ஸ்கின் ஒரு சவுண்டு வரும். ஓகே, இப்போ அந்த ஏர் கரெக்டாக வருது, பட் எனக்கு அந்த ஃபீல் தெரியுது, உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்காது. இப்போ நான் அடுப்பில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ எவ்வளோ நிமிஷம் நம்ம விசில் வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். எப்போவுமே நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு மேலே வந்து ஏர் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா தான் விசில் போடணும். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு விசில் வந்துடும், சாப்பாடு நல்லா கொஞ்சம் வேகும். இப்போ சைடில் வந்து தண்ணி ஒழுகாமல் இருக்கா எப்படி என்னதுங்கிறது நம்ம பார்த்துடலாம். விசில் வரதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு விசில் வரப்போகுது. குக்கரோட வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் கரெக்டாக நம்ம வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குக்கரை ரெடி பண்ண முடியும். முடியாதது எதுவுமே இல்லை. என்னால் மட்டும் இல்லை, உங்களாலே முடியும். இப்போ நமக்கு விசில் வரப்போகுது. இவ்வளோதான். குக்கர் நமக்கு பாருங்கள் விசில் வரப்போகுது. சைடில் எங்கேயும் தண்ணி நமக்கு வரல, கேஸ்கட் வெளியே பிடிங்கிட்டு வரல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக விசில் வந்துடுச்சு. இவ்வளோ தான் நம்ம வேலை. இனி அடுத்து இன்னொரு விசில் வந்தாலும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்டாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் ரெடி பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ லிங்க் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். இப்போ இது கடைசியாக ஒரு விசில் மட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு குக்கரையும் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நன்றி சகோதரர்களே. அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்.